இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது. சூக்ஷ்ம தர்ஷினி, ரைஃபிள் கிளப், கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்னு மறுபடியும் தமிழ் சினிமா, தமிழ் ஆடியன்ஸை வந்து கவரக்கூடிய மலையாளம் படங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓடிடியில் ரிலீஸ் ஆகி இந்த படங்கள்லாம் வந்து எல்லாரையும் எப்படி அந்த மனுஷங்க இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதுவும் மலையாளத்தில் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு லூப் ஹோலை பிடிச்சி ஸோ இப்படிலாம் ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு எல்லாரும் வாயிலையும் எங்களுக்கு கேட்டோம்னா, நஸ்ரியா நடித்த சூக்ஷ்ம தர்ஷினி படம் செம்மையாக இருக்குங்க, ஏங்க ரைஃபிள் கிளப் பாருங்க செம்மையாக இருக்குது தெரியுமா, கிஷ்கிந்தா காண்டம்னு ஒரு படம், ஐயோ என்ன மாதிரி ஐடியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த படம்லாம் வந்து உண்மையிலே வந்து நமக்கு பார்க்கும்போது ஓகே இந்த மாதிரி ஐடியாலஜிலாம் எங்கேருந்து பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் வருது தான் சொல்லணும். இந்த படங்களெல்லாம் பேசின எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படம் வந்து எத்தனை பேர் வந்து ஓடிடியில் பார்த்துருப்பாங்கன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து மறுபடியும் மலையாள படங்கள் நம்மளுடைய தமிழ் ஆடியன்ஸை அதிகமாக பேச வச்சுருக்கு. எப்பயுமே வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து இந்த படம் செம்மையாக இருக்குங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அந்த வகையில் சூக்ஷ்ம தர்ஷினி வந்து எப்படி ஒரு த்ரில்லர் படத்தை இந்த மாதிரி ஃபன்னாகவும் காமெடியாகவும் கொண்டு போய் கடைசியில் இப்படி வந்து சீரியஸாக முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியோட எப்படிங்க, ஏன்னா கடைசி அரை மணி நேரம், அதாவது 15 நிமிஷம் வரைக்கும் இந்த படத்தோட கதை என்ன, இது கொண்டு போகிற விதம் தான் நமக்கு வந்து ஆர்வமாக இருக்குமே தவிர கடைசியில் என்னன்றது அந்த 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த படமே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லணும். அதுவும் இல்லாமல் எல்லாரும் ரைஃபிள் கிளப் வந்து ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரைஃபிள் கிளப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோகேஷ் கனகராஜுடைய நம்ம விக்ரம் படத்தில் டீனா ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த சின்ன ஹை மூமெண்ட்டே நமக்கு வந்து அட்டே செம்மடா சீன், செம்ம சீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடினோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரைஃபிள் கிளப்பில் முழுக்க அந்த மாதிரி ஒரு ஹை மூமெண்ட் தான் வரும். எல்லாருமே கன் எடுத்து டொப்பு 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 அப்படின்னு சுட்டுட்டு இருப்பாங்க. முக்கியமாக இது வந்து ஆங்கிலோ இந்தியனுடைய அவங்க வாழ்க்கையில், அதாவது கேரளாவில் எப்படி இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் இந்த பன்றிகள்லாம் வேட்டையாடுவாங்க, அவங்க ஃபேமிலிலாம் எப்படிலாம் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்தால் எப்படி இருக்கும், அவங்க போட்டி எந்த மாதிரிலாம் இருக்கும், அவங்களுக்கு ரைஃபிள் அப்படின்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு கலவரம் வந்துச்சுன்னா டம்முன்னு சுட்டு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதான் ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ எல்லாரும் வந்து கிஷ்கிந்தா காண்டம்னு ஒரு படம், கிஷ்கிந்தா காண்டம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப சின்ன ஐடியாலஜி. ஒரு ஆர்மி மேன், அவருக்கு வந்து நடக்கிற விஷயங்கள்லாம் மறக்குது அப்படின்றத வந்து ரொம்ப மறைச்சி வச்சுருப்பார். ஸோ அங்கே அவங்க ஒரு அந்த சின்ன பையன் வந்து இறந்துருப்பான். ஸோ அந்த சின்ன பையனை வந்து தேடுறது தான் இங்கே ஒரு மேட்ரு. ஒரு வேளை படம் பார்த்தவங்க யாராவது, பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஸோ சாரி, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் படத்தை பற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பையனை வந்து அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக காமிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரே ஒரு மன வருத்தம் கூட அந்த படத்தில் வந்து இருக்கும். ஒரே அந்த பையனுக்கான ஃபீலை வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா கிஷ்கிந்தா காண்டம் இன்னும் வந்து அதிகமான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்கும். கிஷ்கிந்தா காண்டம் படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னடா அது செம்மையாக இருக்குது, இந்த ஐடியாலஜி எங்கடா பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடியும். பட் நமக்கு அங்கே கடைசி என்ன தோணுன்னா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அது வந்து அந்த சின்ன பையனை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அதிகமாக காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஒன்று தான். அதுவும் இல்லாமல் ஃபீமேல் லீடு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒரு படத்தை வந்து மலையாள இண்டஸ்ட்ரி வந்து நம்ம தமிழ் சினிமாலே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மலையாள இண்டஸ்ட்ரியில் இப்போ நம்ம சூக்ஷ்ம தர்ஷினியில் நஸ்ரியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து, அதாவது இந்த சூக்ஷ்ம தர்ஷினி அப்படின்னு சொன்னோம்னா மைக்ரோஸ்கோப் அப்படின்றது தான் அதோடைய ஒரு கதை, அதாவது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது சொல்லுவாங்க. நஸ்ரியா முழுக்க வந்து யாருமே நம்ப மாட்டாங்க, நான் ஒன்று பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி அவங்க ஒவ்வொரு விஷயமா இன்வெஸ்டிகேட் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அபர்ணா பாலமுரளி அவர்கள் வந்து கிஷ்கிந்தா காண்டம் படத்தில் அப்படியே தேடி பிடிச்சி இதெல்லாம் நடக்குது பாருங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக வந்து தேடி அது ஒரு மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் கடைசியில் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான்டா, நீ இப்போ தான் கண்டுபிடிக்கிறியாடா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த படத்தில் வந்து டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 படங்களில் வந்து இப்போ ரீசெண்டாக மலையாளத்தில் அதிகமாக பேசப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் பனின்னு ஒரு படம், ஜோஜி ஜார்ஜ் அப்படின்றவர், ஸோ அவருடைய படம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜெகமேந்திரம் படத்தில் அந்த ஸ்ரீலங்கன் தமிழில் நான் வந்து நடிச்சிருப்பார். ஸோ நமக்கு வந்து நிறையா படங்களில் அவர் வந்து தெரியும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் ரொம்ப அழகாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த பனி படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ரிவெஞ்சை வந்து எந்த மாதிரிலாம் வந்து காமிக்கலாம் அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த 3 படங்களை தாண்டி இந்த பனி அப்படின்ற வந்து படம் வந்து மலையாள படங்களில் யாரும் அதிகமாக பேசாமல் இருக்காங்க. பட் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 3 படங்களை தாண்டி இந்த பனி அப்படின்ற படம் ரொம்ப பெரிய ஒரு இடத்த பிடிக்கும் நம்ம படம் பார்த்ததுக்கு அப்புறமா அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு வந்து அடுத்தடுத்து மலையாள சினிமா அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. முக்கியமாக ஃபகத் ஃபாசிலுடைய ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய
ஒரு ஒரு எப்படின்னா, இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் சுயமரன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? அதில் வந்து எல்லா ஆக்டர்ஸும் வந்து கலந்துக்கிட்டு அந்த படம் வந்து செம்மையா மாஸா வந்து நடந்துச்சுல்ல. அதே மாதிரி ஒரு படம் மலையாளத்தில் வரப்போகுது. நிவின் பாலியில இருந்து நம்மளுடைய மம்முட்டி, மோகன்லால் சார்ல இருந்து, துல்கர் சல்மான்லேருந்து சின்ன சின்ன நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லேருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாரையும் வச்சு ஃபகத் ஃபாசில் அவர்கள் ஒரு ஒரு படம் வந்து பிளானிங்கில் செம்மையா வந்து போய்க்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏன்னா ரைட்டிங்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களோடது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே சம்திங் எல்ஸ் மலையாளம் கோயிங் டு குக் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்துச்சுன்னா எல்லாருமே இப்போ இப்போ நான் ஒரு ஒரு நார்மல் ஆடியன்ஸ் என்ன படம்னாலும் உட்காந்து பார்ப்பேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்க உட்காந்து பார்ப்பாங்க. ஏன்னா பிருத்திவிராஜ் சார் வந்து எல்லாருமே அவர் வந்து இன்ன வரைக்கும் நம்ம வந்து ஒரு தமிழ் நடிகராக தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் ஒரு படம் வந்துச்சுன்னா செம்மடா அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்றதுல ஃபகத் ஃபாசில் வந்து தெளிவாக காய் நகர்த்தி அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். சிங்கம் சூர்யா மாதிரி தான் இந்த கதையை வந்து நான் நடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாசில் ஜோசப். பிரவீன் கூடு செப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து நம்ம மலையாளத்தில் வருது. இதை வந்து ஸ்ரீராஜ் ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு டேரக்டர் வந்து டைரக்ஷன் வந்து பண்ணுறாரு. இந்த படத்தில் நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் மூலம் நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச சோபின் சாகிர் வந்து ஒரு முக்கியமான ரோல்லையும், பாசில் ஜோசப் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிக்கிற மாதிரி அந்த ட்ரெய்லர் எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து பாசில் ஜோசப் வந்து சொல்லியிருக்காரு, சிங்கம் சூர்யா சாருடைய அந்த ஆக்டிங், அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த கதைக்கு வந்து நான் என்னை வந்து தயார்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு வந்து பாசில் ஜோசப் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அவர் இப்படி தான் இருக்காருன்னா இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர் நான் வந்து மாற்றி அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து எடுத்து தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எங்கே இருந்தாலும் நம்ம தான்டா அப்படின்ற மாதிரி காலரை தூக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆவேசம் டேரக்டர் வந்து ஒரு கதை வந்து எழுதி, அதாவது ஜித்து மாதவன் அவர்கள் வந்து எழுதி நம்மளுடைய மஞ்சுமல் பாய்ஸ் படத்துடைய படம் மூலமாக எல்லாத்துக்கும் இப்போ பிடிச்ச சிதம்பரம் அவர்கள் டைரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு படம் வந்து அடுத்து தயாராக இருக்குது மலையாளத்தில். ஏன்னா ஆவேசம் செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு அதாவது ஒரு தாதா அப்படின்றவனை இப்படி காமிச்சு கடைசியில் அள வச்சு ஸோ இப்படியும் ஒரு கதை வந்து ஃபன்னாகவும் கொண்டு போக முடியும் தாதாவோட கதையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சினிமாவில் தகடுன்னா தமிழ்நாட்டுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் சாருடைய சிங்கில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைரக்டர் எழுதி நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்டர் சிதம்பரம் அவர்கள் டைரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு படம் வந்து அடுத்து வந்து தயாராக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக எல்லாருமே கேட்குறது என்னென்னா, மலையாளம் படங்கள் ஏன் வந்து இவ்வளவு எளிதான ஒரு கதையாக இருக்குது, அதை வந்து பண்ணிடுறாங்க, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, எல்லா பெரிய பெரிய நடிகர்களும் நடிக்கிறாங்க, அது எப்படி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக வந்து ரைஃபிள் கிளப் இந்த படத்தில் 3 ரைட்டர் வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த படத்தோட அந்த ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சியாம் புஷ்கரன் அப்படின்றவங்க, திலீஷ் கருணாகரன் அப்படின்றவர், அப்புறம் வந்து சுகாஸ் அப்படின்றவங்க 3 ரைட்டர் சேர்ந்து எழுதின படம் தான் இந்த ரைஃபிள் கிளப்பு. ஆசிக் அபு அப்படின்றவர் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரைட்டிங் அப்படின்றது நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஈவன் தமிழரசன் பச்சைமுத்து எழுதிய லப்பர் பந்து அப்படின்ற படம் ரைட்டிங்காக அந்த படம் செம்ம பேக்கு, நமக்கு படம் பார்க்கும்போதே வந்து தெரியும். அதே மாதிரி மலையாளத்தில் நிறையா ரைட்டர்ஸ் வந்து எஃபர்ட்ஸ் கொடுத்து டேரக்டர் ஒருத்தவங்க பண்ணும்போது அடுத்தடுத்து நிறையா படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு டேரக்டர் ஒரு கதைக்காக அவர் உட்காந்து எழுதி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டர்ஸ் வந்து கதை கொடுப்பாங்க, அதை வந்து ஒரு ஒரு ஃபைனலாக வந்து இப்போ எழுதி வச்சுருப்பாங்க, அதை டேரக்டர் இதை இப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூவாகவும் ஸோ அவங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மூவ் வந்து பண்ணுறாங்க. அதனால தான் அடுத்தடுத்த வந்து படங்கள் வந்து மலையாள சினிமாவில் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் எதுக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சின்ன சின்ன கதைகள் நடிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் அங்கே வந்து ப்ளஸ். அவங்களுக்கு வந்து பெரிய சேலரியும் வந்து சம்பளமும் வந்து கிடையாது. அதே மாதிரி கால் சீட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 to 9 அப்படின்னு சொல்கிறாங்க, 12 மணி நேரம் அங்கே வந்து கால் சீட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தமிழ் சினிமா அப்படி கிடையாது. ஸோ இதுதான் வந்து அதிகமாக தமிழ் சினிமாவை தாண்டி மலையாள சினிமாவில் அடுத்தடுத்து நிறையா படங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ படங்கள் எவ்வளோ டேரக்டர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு அந்த படத்தை உருவாக்கி வச்சு ரிலீஸ் பண்ண முடியாமலும் போஸ்ட் ப்ரொடக்ஷனை என்னடா பண்ண போகிறோம், அதுக்கு வந்து அமௌண்ட் இல்லையே என்னடா பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப இயங்கிக்கிட்டு இருக்கிற டேரக்டர்ஸ் வந்து நிறையா இருக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல கதையை வச்சு நல்ல டேரக்டர் நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கிடைக்காம இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ப்ரொடக்ஷன்லாம் கிடச்சி அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு லிமிட்டுக்கு அப்புறமா இந்த படத்தை கொண்டு போகிறதுக்கான காசு இல்லையே என்னடா பண்ணுறது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இது என்ன ஆகுதுன்னா
ஒரு டைமில் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு வந்து அமையும் போது ஒரு படம் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க வச்சுக்கோங்களேன். 5 வருஷத்துக்கு அப்புறமா தான் அந்த படத்துக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனு ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த படத்தோட கண்டென்ட் வந்து அந்த டைமுக்கு இல்லாமல் அது வந்து மக்களுக்கு ரிலேட் ஆகாமல் ஆயிடுது. எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் வந்து தோற்று போகிறதுக்கான காரணங்கள், சில படங்கள்லாம் வந்து தோற்று போகிறதுக்கான காரணங்கள், என் படத்தை வந்து விட்டால் போதும்ப்பா, என் படத்தை வந்து தியேட்டரில் கொண்டு வந்தால் போதும்ப்பா அப்படின்னு ரொம்ப மனசு கனத்தோட தான் வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து அந்த படத்தை வந்து இறக்கி வைக்கிறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், மலையாள சினிமாவாக இருக்கட்டும், என்ன படம்னாலும் உட்காந்து நான் பார்ப்பேங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காத்துட்ருக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமா, மலையாள சினிமா இல்லாமல் சினிமா என்டர்டெயின்மெண்ட் அடுத்தடுத்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு நான் சொன்ன மலையாள படங்கள் எந்த படங்கள் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் இந்தந்த படங்கள்லாம் வந்து வந்து நல்லா இருந்திருக்குங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது.